பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல சக்திவேல் இருந்துட்டு குமரவேலு கிட்ட போயிட்டு, ஆமா அண்ணனும் அந்த எதிர் வீட்டு பையனும் எங்க போயிருக்காங்கன்னு நீ விசாரிக்க சொன்னனே, விசாரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விசாரிச்சுட்டுப்பா. ஆனா பெரியப்பா சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. பெரியப்பா ஒன்றும் சேலம் போக கிடையாது. அவர் போயிருக்கிறது எங்கன்னு தெரியுமா? சென்னைக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா சொல்ற? சென்னைக்கு போயிருக்காரு? சென்னைக்கு எதுக்காகடா போயிருக்கணும்? ஒருவேளை ராஜியெல்லாம் சென்னைக்கு போயிருக்காங்களா, அவங்கள பார்க்குறதுக்காக போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கேட்கவும், அதுதான்ப்பா இல்லை, ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக போக போகிறாங்க? அதுவும் அந்த பரதேச பையன் பாண்டியனோட மவன் கூட போயிருக்காங்கடா. அவங்க கூட எதுக்காக அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகணும்? ஒருவேளை அந்த கதிர் பையனுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? இல்லை ஒருவேளை நம்ம அண்ணனுக்கு பிரச்சனையாக இருக்கணுமா? கண்டிப்பாக அண்ணனுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. ஒருவேளை இந்த கதிர் பையனுக்கு தான் ஏதாவது பிரச்சனையே இருக்கும். அதனால தான் அண்ணன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லைப்பா, பெரியப்பாவுக்கு கேன்சர் இருக்காம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சக்திவேல் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிறேன்? ஆமாப்பா, என் ஃப்ரெண்டை விட்டு தான் விசாரிக்க சொன்னேன். அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே என் ஃப்ரெண்டு தான்ப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்ப்பா. பெரியப்பா இந்த வீட்டில் எப்படியெல்லாம் இருந்தார், இப்போ கேன்சர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்கு.